नमस्ते मेरा प्रिय दोस्तों, वेलकम बैक टू मयूर आस्लम हिंदी। इनकी நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் டென்சஸில் நம்ம ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வந்து வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டோடையும் வேர்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மே அப்படிங்கிறது நான் அப்படின்னு அர்த்தம். நான் அப்படின்னு வந்ததுன்னா ஆண் பாலில் ஊங்கா அப்படிங்கிறத வேர்போடு சேர்க்கணும். பெண் பாலில் ஊங்கி அப்படிங்கிறத வேர்போடு சேர்க்கணும். இதை வந்து நம்ம பேசிக்காகவே பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு வேர்போடையும் இதை சேர்த்து சில வார்த்தைகள் சென்டென்சஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேக் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். தேக்கூங்கா தேக்கூங்கி, பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கர் அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். கருங்கா கருங்கி. அதே போல் மிலுங்கா மிலுங்கி அப்படின்னா சந்திப்பேன் அப்படின்னு அர்த்தம். கேலுங்கா கேலுங்கினா விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். உற்றுங்கா உற்றுங்கி அப்படின்னா எழுந்திடுவேன் அப்படின்னு அர்த்தம். போலுங்கா போலுங்கி அப்படின்னா பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். தௌடுங்கா தௌடுங்கி அப்படின்னா ஓடுவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதற்கு உண்டான சென்டென்சஸை பார்க்குறதுக்கு முன்னாடி தும் அப்படின்னு தொடங்குச்சின்னா எந்த மாதிரி வேர்பு மாறும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம கேள்வி பதிலாக படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தும் அப்படின்னு தொடங்குச்சின்னா ஓகே ஓகி அப்படின்னு முடியணும். அதாவது ஆண் பாலில் ஓகே அப்படின்னும் பெண் பாலில் ஓகி அப்படின்னு முடியணும். இப்போ இதற்கு உண்டான தும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம்னா கேள்வியாக கேட்டு அதற்கு உண்டான ஆன்சரை வந்து நம்ம மே அப்படிங்கிறதுல சென்டென்ஸ் அமைச்சு பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ மில் அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மில் கூட ஓகே அப்படிங்கிறத சேர்த்தணும். மிலோகே அப்படின்னு வரும். அதை கொஷினாக பார்த்தோம் அப்படின்னா நீ எப்போது என்னை சந்திப்பாய் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸுக்கு ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். தும் கப் முஜ்ஜிசே மிலோகே. தும் அப்படின்னா நீ, கப் அப்படின்னா எப்போது, முஜ்ஜிசே அப்படின்னா என்னை, சந்திப்பாய் அப்படின்னா மிலோகே. தும் வரும்போது மிலோகே அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு கொஷின் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம மே அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ மே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா மில் கூட ஊங்கா அப்படிங்கிறத சேர்த்த போகிறோம். அதை வந்து ஒரு ஆன்சராக நம்ம ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். நான் நாளை மறுநாள் உன்னை சந்திப்பேன். நான் அப்படின்னா மே, நாளை மறுநாள் அப்படின்னா பர்சோம், துஜிசே அப்படின்னா உன்னை, மிலுங்கா அப்படின்னா சந்திப்பேன். மே பர்சோன் துஜிசே மிலுங்கா, நான் நாளை மறுநாள் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம தும் அப்படிங்கிறதுல கொஷினும் ஃபார்ம் பண்ணியாச்சு, மே அப்படிங்கிறதுல ஆன்சரும் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். உன்னால் ஹிந்தி பேச முடியுமா அப்படின்றதுக்கு தும் ஹிந்தி போல் சக்கோகே, தும் ஹிந்தி போல் சக்கோகே. இதுக்கு வந்துட்டு மே ஹிந்தி போல் சக்கூங்கா, என்னால் ஹிந்தி பேச முடியும். மே ஹிந்தி போல் சக்கூங்கா, என்னால் ஹிந்தி பேச முடியும். அடுத்தது நீ கிரிக்கெட் விளையாடுவியா? क्या तुम क्रिकेट खेलोगे? क्या तुम क्रिकेट खेलोगे? हाँ मैं क्रिकेट खेलूँगा. நான் கிரிக்கெட் விளையாடுவேன். हाँ मैं क्रिकेट खेलूँगा. தும் மே யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் டென்ஸில் எந்த மாதிரியாக கேள்வி பதில் அமைக்கலாங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.